அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் தென்னத்திரான்பட்டி வெர்சஸ் நரியப்பட்டி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க நரியப்பட்டி. 6 ஓவர் மேட்ச் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். நோ பவர் பிளே. ஓப்பனிங் ஆப்ஷனாக ஸ்ட்ரைக்கில் காட்டி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பன்னீர். கோபால் நான் செகஷனில். ஃபஸ்ட் பால் குத்துனதுக்கப்புறம் பார்த்து உள்ளே வந்துருச்சு. ஒரு செகண்ட் ஒய்டு போயிடுமோன்னு நினச்சாரு. சிங்கிள் மாற்றிருக்காங்க. டபுளாகவும் ஓடுறாங்க. செகண்ட் பால் பேச்சு டேப் டெலிவரி. ஃபீல்டர் அவுட் தேர். கைக்கு போக தான் வாய்ப்பு. கேட்சுங்க. செகண்ட் பால் பிரேக் த்ரூ. ஸ்ட்ரைக்கில் 1 ரன் பேட்ஸ் மணி. தேர்ட் பால் ஓவரில் இவர் பேஸ் பண்ணுவோம். முதல் வந்து பேட்டு கடியிலேயே டிரைவுக்கான லென்த். சிங்கிள். கோபால் ஸ்ட்ரைக்கில் ஃபாஸ்டாக சுற்றி முடிச்சிட்டாரு. லென்த்தை கரெக்டாக பிஃபோர் இழுத்து போட்டார். டாஸ் பால் நல்ல சவுண்ட். பேட்டில் குத்துனா பம்பானா கஷ்டம் ஃபீல்டருக்கு. 2 பவுன்ஸில் அவர் கைக்கு போயிருக்கு. மிட் விக்கெட்டில் 2 ஓட முயற்சி ஓடி இருக்காங்களோன்னு தோணுது. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 1 ஓவர் மீனிங் முதல் ஓவரில் பண்ணிட்டு வந்து கோபால் பிடிக்கிறப்ப கைக்கு கேரி ஆகாது. 1 ரன். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் போட துளசி. ஃபஸ்ட் பால் ஷார்ட் பால். பேட்டில் ஆட்டாரு. பேட்டில் பட்டு கேப்பில் வேற போயிருக்கு. ரொம்ப பெரிய சேஸ் எடுக்கணும் முடியலங்க. பவுண்ட்ரி அங்கே. செகண்ட் பால் கம்ஃபர்டபுளாக ஆட முடியல. பாடியில் வைக்க பார்த்தாங்க. டாப் பேஜ் ஆச்சு பேட்டில் பட்டு. சரியான த்ரோ. ஃபாஸ்டான த்ரோ. ட்ரிபிள் டந்து. துளசி டு மணி. ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. தூதுலையும் போக பார்த்தாரு. டிஸ்டன்ஸ் போகலை. பேக் ஆஃப் லென்த். நோ பேஸ் ஆஃபர்ட். ஓ ஸ்டெப்பிங் நோ பால் கொடுத்துருக்காங்க. 1 ரன். ஃப்ரீ பால். இந்த பால் துளசி டு மணி. நல்ல ஷாட்டு. பட் ஏற்றி வச்சுருக்காங்க. குத்தி ஃபாஸ்ட்டாக போகலங்க. குத்தி ஸ்லோவாக போகுது. ஃபீல்டர்கிட்ட 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 2 இப்போ 3ஆக மாறுது. பேக்கப்புக்கு ரெடியாக வந்திருக்கணும். ரொம்ப டீப்பில் இருந்தார். 2 பால் பாக்கி இருக்குது. குட்டிக்க முடியாது. ஹைட்டான விக்கெட் கீப்பர் இருந்தாலும். ஓ ஸ்டெப்பிங் நோ பால் போன பால். ஃப்ரீ பால். இந்த பால் மறுபடியும் மணி ஸ்ட்ரைக்கில் தெளிவாக போட்டாருங்க. 1 ஓவர் மீனிங் துளசி ஓவரில் அதே டெலிவரி ஃபாஸ்டாக சுற்றி முடிச்சுட்டாங்க. ஆர்க்கில் விடாமல் போட்டிருக்காரு. கடைசி 2 பந்து. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த ஓவர் பன்னீர். அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபஸ்ட் பால் டாஸ் பால். டீப்பில் ஏற்றி வச்சுருக்காங்க. 1 ரன் அதிகபட்சம். ஸோ அப்படி வந்துருக்கு. செகண்ட் பால் பண்ணிட்டு வந்து பட் இருந்தால் ஒய்டு இருக்குமோங்கிற டவுட் இருக்குது. சிங்கிள் எடுத்திருக்காங்க. கோபால் சைக்கிள் தேர்ட் பால் பண்ணிட்டு வந்து வாடா டெலிவரி. அடுத்த பந்து பெச்சு டாப். இதே மாதிரி பந்தில் தான் விக்கெட் இருந்தாங்க. இப்போயும் அதே ஃபீல்டர். இந்த தடவை ஒரு ஓடவே தேவையில்ல. கைக்கே போச்சு. ஐயோ குத்தி காலில் பட்டுருச்சுங்க. பண்ணிட்டு மணி ஸ்லோ ஃப்ளோட்டட் டெலிவரி. கேப்பில் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. முதல் மேக்ஸிமம் முதல் இன்னிங்ஸில் மணி கையிலேருந்து 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 27 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த ஒரு படம் நந்து வந்திருக்காங்க. ஓத்துக்கு ஃபஸ்ட் பால் வித்தே கொடுக்காம ஸ்டம்ப் லைன் மேலே பேஸே இல்லாமல் போட்டார். அடித்தா விக்கெட்டாக இருக்கும். அடிச்சிட்டாங்களா? ஏஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஜெகன். இவர் பேட்ஸ்மேன் முதல் பந்து ஸ்மூத்தான டிரைவுக்கு போனார். ஆஃப் சைடில் வந்து ஆஃப் சைடில் ப்ளே பண்ணார். 1 ரன். மணி ஸ்டிக்கில் நந்துட்டு வந்து அடுத்த பந்து ஃபாஸ்ட்டாக சுற்றி முடிச்சிட்டாரு. பேட்டில் பட்டிருக்கா. ஃபிங்கர் தூக்கியிருக்காங்க. ஸோ 6க்கு அப்புறமா இவரும் ஆட்டம் வந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டிக்கில் வினோத் நந்துட்டு வந்து இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து ஸ்டம்ப் லைனில் சோல் அட்டிட்டார். 2க்கான வாய்ப்பு கிடையாது. ட்ரிபிள் அங்கே ஃபீல்டராக இருக்கும்போது. செகண்ட் ஸ்டிக்கில் 2 பால் பாக்கி இருக்குது. ஸ்டம்ப் லைனில் ஃப்ளோட்டடாக போட்டார். ஸ்லோவாக போட்டார். கேப்பில் போயிருக்கு இந்த பந்து. மொத்தத்தையும் கவர் பண்ண விமல் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காருங்க. த்ரோ கொஞ்சம் விலகி இருக்கு. அடிச்சிட்டாங்க. 1 ஓவர் மீனிங் இந்த ஓவரில் பேக் ஃபுட்லேயே ப்ளே பண்ணார். ஸ்டெம்பை போட்டு விளக்காமல் ஸ்லோவாக போட்டுக்கிட்டே இருந்தார் இந்த ஓவர் முழுக்கவுமே. நந்து 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 30 ஸ்கோரு. 5 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும்.
இந்த ஒரு துளசி போகிறாங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாரு, நேருக்கு நேரம் நல்ல ஓப்பன், தடுத்துருக்காங்க. த்ரோ விலை இருக்குது, 2 ரன். செகண்ட் பால் சிப் பண்ணி மேலே ஏந்திட்டாரு, ஸ்லாட்ல இருந்து வந்து அவுட் ஆஃப் த பார்க்குங்க. வெரி வெரி வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு இங்கே ஜெகன். நல்லா 6 உள்ளே வந்த பந்த வெல்லம் ஸ்டார். தேர்ட் பால் ஓவரில் நல்லா பேட்டில் படுதுங்க. இப்போ 1 பேட்ஸ்மேன் இன்னும் ஆடி கொடுக்கணும்னா இப்போ லெஃப்டி பேட்ஸ்மேன் ஜெகனோட விக்கெட் ரொம்ப முக்கியம். நியூ பர்சன் டெக்கில் விபி வந்து இறங்கி போச்சு. 2 பால் பாக்கி இருக்குது. துளசி ஓவரில் ஸ்டம்ப் லைனில் பாடியில் பட்டிருக்குங்க. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பந்து. போன பால் போயிட்டு ரீபால் பால். 1 more remaining இந்த ஓவரில். பேஸ் கொடுக்காம ஷார்ட் பால் ஓடல, டாட் பாலோட வச்சுக்கிட்டாங்க. லெஃப்டி பேட்ஸ்மேனை ஸ்ட்ரைக்கில் வைக்க போகிறாங்க அடுத்த ஓவர் முதல் பந்தை பிடிக்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40. அதே 5 விக்கெட் விட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பத்துக்கு சாமி பாண்டி. மேனிங் ஃபார்ம் செகண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்டில் பாட்டு 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கொண்டு வர பார்ப்பாங்க. அடித்தா விக்கெட்டாக இருக்குமான்னு பார்த்தா ரீச்டு சேஃப்லி 2 ரன். செகண்ட் பால் உள்ளவே நைஸ்லி ஷார்ட் பவுண்டரி சைடு கிளியர் பண்ணிடுவான்னு தோணுது. 1 bounce பவுண்டரி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நல்லா கிளியரே பண்ணிச்சுன்னு நினச்சேன் அந்த இடத்துல. பேக் டு பேக் 2 வைடு. ரீக் பால் தேர்ட் பால் ஸ்டம்ப் லைனில் பவர் பேட்ஸ்மேன்னா போட வேண்டியதாக இருந்துச்சு. கேரி ஆகலை விமல்கிட்ட. கரெக்டான த்ரோ இந்த ரெண்டுக்கு டேரெக்டாக வந்து போட்டிருக்கு. விக்கெட்டுங்க. 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டு. கரெக்டான த்ரோ, பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்காரு விமல். 2 கேட்ச் ஒரு ரன் அவுட்டு, டேரக்ட் ஹிட். சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் கலை. 3 more remaining முதல் இன்னிங்ஸில் இவர் பேட்ஸ்மேன் முதல் பந்து. போன பால் வைடு ரீபால் பால். விபி ஆன் ஸ்ட்ரைக் தெளிவாக போட்டாருங்க. இந்த பந்து ஃபுல்லர் பந்தாக வந்தார், சிங்கிள் மாற்றிட்டாங்க. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து கலை ஆன் ஸ்ட்ரைக் பேட்டில் ஆடி இருக்காரு. 2க்கான கால் உடனே கொடுத்தாருங்க. சரவணன் டீப்லேருந்து வரணும், த்ரோ கரெக்டாக வரும். எனக்கு தெரிஞ்சு படலை. 53 ஆடினாங்க தென்னத்திராயன் பட்டிக்கு முதல் இன்னிங்ஸ் முடிவில். 54 டார்கெட். சேஸ்க்காக ஓப்பனிங் ஆப்ஷனாக ஸ்ட்ரைக்கில் நந்து. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஜெகன். நான் செகேஷனில் சாமி பாண்டி. லெஃப்ட் ஆம் அறந்தொகிலேருந்து வராங்க. ஃபர்ஸ்ட் பால் பேட்டில் ஆடி இருக்காரு, சிங்கிள் மாத்துறாங்க. செகண்ட் பால் சாமி பாண்டி அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து தட்டி விட்டார். ஃபாஸ்ட்டாக போயிடும் இந்த இடத்துல குத்துனா பவுண்ட்ரிங்க. முதல் பால் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சீக்கி ஷாட்டு ரேம்பாக பின்னாடி தூக்கி விட்டார். முதல் 3 பாலில் 5 ரன் வந்திருக்கு. 4th one புல்டவே. ஐயோ கையில் பட்டு வெளில போயிருக்கு. 6 ரன் போயிருக்குங்க. டொமோ remaining. ஷார்ட்டாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, கீப்பர் கைக்கு வந்திருக்கு. 1 more remaining முதல் ஓவரில். ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதே பந்து ஸ்டம்ப் லைன் மேலே ரிப்ளை காட்டியிருக்காரு நீங்கள் பேஸோட. முதல் ஓவர் முடிவில் விக்கெட் எதுவும் வராமல் 11 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் மர்வின். ஃபர்ஸ்ட் பால் யாருக்கரா வந்தாருங்க. காலில் ஃபஸ்ட்டு பேட்டில் செகண்டு, லெக் பை சிங்கிள்னு நினைக்கிறேன். செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபீல்டர் இருக்க பக்கம் ஃபீல்டரை விட்டு தாண்டி போயிருக்குங்க. ஜட்ஜ் பண்ண முடியல, ஃபீல்டரால் குத்தி போயிருக்காங்க. பவுண்ட்ரி. தேர்ட் பால் மெர்வின் வந்து வெயிட் பண்ணி ஓட்டி விட பார்த்தாரு. ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. நெக்ஸ்ட் பால் கேப்பில் குத்தி திரும்பும். நல்ல ஸ்டாப்பு, சிங்கிள் மட்டுமே. மெர்வின் வந்து சொல்லட்டு இருக்காரு, காலை நகர்த்தாமல் டீப்புக்கு போயிருக்கு மிட் விக்கெட்டில். லெஃப்டி த்ரோ 1 ரன். போன பால் வைடு ரீபால் பால். ஸ்டம்ப் லைன் மேலே என்ன ஃபாஸ்ட்டாக எடுத்தார். பட் இந்த தடவை கைக்கு போன கேட்சாக பிடிச்சி கொடுத்துருக்காரு. எந்த ஃபீல்டர் கேட்ச் விட்டு ஆறு போச்சோ அதே ஃபீல்டர் கையில் தன்னோட விக்கெட்டையும் விட்டு போகிறாங்க. இங்கே எண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் ஆஃப் சாமி பாண்டி. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. 1 விக்கெட் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட மெர்வின் 8 ரன் தான் கன்சீட் பண்ணியிருந்தார். மிக முக்கியமான விக்கெட்டாக இருந்த சாமி பாண்டி விக்கெட் கடைசி பால் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு கார்த்தி போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் அவர் நின்று பேட்டை விடுற இடத்துல கரெக்டாக இருந்துச்சு. வந்து பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தார். 1 ரன். நியூ வெர்ஷன் ஸ்டிக்கில் பண்ணி அவர் ஃபேஸ் பண்ண முதல் வந்து இடிச்சிருச்சு. காட்டன் பால் பிடிக்க போய் பார்த்தாரு, முடியல.
ஃப்ரீ ஹிட் பால் வைடு போயிருந்துச்சு. ஸ்லாட்டில் போட்டார் ஃபீல்டர். கேட்சை பிடிக்க முன்னாடி வந்தாருங்க. ஃப்ரீ ஹிட் பால். கேட்சை பிடிச்சாலும் கன்சிடர் ஆகாது. பவுண்டரி விடாமல் தடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கட் பண்ணிட்டேன், கலெக்ட் பண்ண முடியல. அதுலேயும் ஒரு ரன் எடுத்துட்டாங்க. ஓ ஸ்டம்ஸை விட்டுட்டாருங்க. ஃபுல்லர் வந்து போட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் அகெயின் ஸ்டம்பில் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க. கொஞ்சம் லோ பவுன்ஸ் ஆகிருந்து தான் மில்ஸுக்கு தட்டி தூக்கியிருக்கும். வந்து கொஞ்சம் நகர்ந்து போய் ஆட பார்த்தாரு. அவர் விலக்கி போட்டார் தெளிவாக. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போட பாண்டி. இது வரைக்கும் நிறையப்பட்டி. ஃபர்ஸ்ட் பால் கைக்கு டேரெக்டாக போதான்னு பார்த்தா லோ ஆகிடுச்சு. பந்து கேட்ச் பிடிக்க முடியல. சிங்கிள். செகண்ட் பால் வித்தே கொடுக்காம போட்டார். டாட் பால் ஆகியிருக்கு. போன பால் வைடு ரீ. அந்த பால் தேர்ட் பால் ரீ. இது இறங்கி போய் ஆட பார்த்தாருங்க. டூ க்ளோஸ். ரொம்ப க்ளோஸாக வந்துச்சு அவுட் சைட் எஜ்ஜுக்கு. போன பால் வைடு பையில் சிங்கிள் ஓடிந்தாங்க. ரீ பால். இந்த பால் ஜெகன் கேட்ச் எடுத்துகிட்டு வரன்னு தோணுது. கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. உட்காந்து பிடிச்சிட்டாருங்க. நியூ பேட்ஸ்மேன் பரத். 2 பால் பாக்கி இருக்கு. இங்கேயே சுற்றிருச்சுங்க. 2 டாட்டுக்கு எதிர்பார்த்தாங்க. ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் அன்பு. 1 more remaining. பாண்டி ஓவரில் டாஸ் பால். நல்ல பவர் இருக்குன்னு தோணுது. 2 ஃபீல்டர் ஒருத்தர் ஐயோ விட்டாருங்க. மர்வின் நல்லா வந்தார். கடைசி நிமிஷத்தில் கையில் பட்டு பம்பாய் வெளில வந்துருச்சு. 2 ரன் எடுத்திருக்காங்க. ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 32 ஸ்கோர். 4 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும். நிறையப்பட்டி. இந்த ஒரு மெர்வின் போல வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இவர் வைக்கிற பேக் ஆஃப்லேருந்து பெருசாக எம்பலை ஸ்கிட் ஆகிடுது நல்லாவே. செகண்ட் பால் உள்ளே வந்திருக்காரு. காலில் யாக்கராக வந்திருக்காரு. டோ க்ரஷ்டுன்னு சொல்லலாம். தேர்ட் பால் அன்பு ஸ்டேக்கில் 1 ஹேண்டில் விட்டாருங்க. பேட்டில் பல்லாட்டி காலில் இல்லை ஸ்டெம்பில் இறங்கியிருக்கும். டைமிங் கொடுக்க டபுள் எடுக்கிறாங்க. மெர்வின் டு அன்பு. டு க்ளோஸ் டு பாடி ஆடினார். இங்கேருந்து 2 எடுக்க பார்க்குறாங்க. ஓடி இருக்காங்க. 2 ஓடி இருக்காங்க. இதுதான் சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க. 3வது ரன்னுக்கான முயற்சி. த்ரோ விலகிடுச்சு. 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. லாட் 2 more. மெர்வின் ஓவரில் நல்ல டெலிவரி போட்டிருக்காரு. நைஸ்லி போல்டு. ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப்க்கு போச்சு குத்துனதுக்கப்புறமா. 1 more remaining. பேட்டில் ஒரு நிற்கு. எஸ் அவரே நடந்துட்டார். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 38. 5 விக்கெட் விட்டுருக்காங்க நிறையப்பட்டி இது வரைக்கும். ஸோ மெர்வினோட முதல் ஓவரும் சரி செகண்ட் ஓவரும் சரி கடைசி பால் விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. 6 பாலுக்கு 16 தேவை. காட்டி போகிறாங்க இந்த ஓவர். முதல் பால் வைடு சிங்கிள் எடுத்திருந்தாங்க. 2ங்கிற கால் பேட்டில் பட்டோனே நல்லா த்ரோ ஃபாஸ்ட்டாக வந்தாலும் அங்கே எடுத்து விட டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2. செகண்ட் பால் 5ல் 12 தேவை. சிங்கிள் மாற்றிருக்காங்க. அன்பு ஸ்டேக்கில் தேர்ட் பால் டாப் பேச் ஆச்சு. ஃப்ளாட் பேட்டிங். ஹரிசாண்டல் ஷாட் போனார். சேஃப் லேண்டிங் மாறிடுச்சு. கேரி ஆகலை. ஃபீல்டருக்கு ரன் அவுட் காட்ட வாய்ப்பும் இல்லாமல் போச்சு. ஓடிட்டாங்க 2. போன பால் வைடு ரீபால். இந்த பால் பேட்டில் பட்டுருச்சுங்க. அன்பு ஸ்ட்ரைக்குக்கு வர பார்ப்பாரு. அடிக்க முடியல. முக்கியமான லாஸ்ட் 2 பால் 5 தேவை. சம வேகம். நல்ல இடத்துல போட்டார். ஸ்டம்ப் லைன்லேயே போட்டார். முக்கியமான வந்து மேட்சோட கடைசி வந்து ஒரு பாலுக்கு 5 அடிக்கணும். ஸ்லோவாக போட்டார். பிச்சை யூஸ் பண்ணி போட்டார். பவுண்டரி விடாமல் தடுத்து இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க. தென்னத்ராயான்பட்டி வந்த மேட்ச்.